கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள் வந்தாலே புதிய விதமான செய்திகள் தான். எங்கு பார்த்தாலும் வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி அல்லது தன் இருதயத்தில் தோன்றுகிற சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிப்பது உலகத்தில் பல விதங்களில பல மக்களுக்குள்ள இப்படி தோன்றி வருகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இதை போலவே உங்களுக்கும் நான் இந்த புதிய நாளில வாழ்த்துக்களை சொல்வதில் நான் முந்திக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் சபைக்காக, என் சபையின் மக்களுக்காக, என்னை தேடி வருவர்களுக்காக ஆண்டவரின் திருநாமத்தினால் ஜெபித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்த போது, ஆண்டவரே, என்னை நேசிக்கிற என் மக்களுக்கு, என் சபை குடும்பங்களுக்கு, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் வருகிற அனைவருக்கும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, இந்த சங்கீத புத்தகத்தில் 115ஆம் சங்கீதத்தில் 15வது வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். அதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தருக்கு தந்தபோது நான் அவருடைய சமூகத்தில் கெம்பீரித்து மகிழ்ந்தேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கீகாரமாக கொடுத்தார். இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் எனக்கு மட்டுமல்ல, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற அனைவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பிரகாரம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது இது மெய்யாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்துல யாராவது இருப்பார்களானா அவர்களை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை யாருமே இல்லையா, நீங்க எனக்கு முன்னால எங்க அப்பா இருக்கிறார், ஏசு இருக்கிறார்னு சொல்லி, அப்பா நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து, கர்த்தராலே நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தரிடத்துல கொடுக்க போகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்துல 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னன்னா, ரட்சிப்பின் ஆசீர்வாதம். ஆமென். 2வது பார்க்கும்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 3வது பார்க்கும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இதுவே ஒரு காரணமாகவும், இதுவே நமக்கு ஒரு வழிகாட்டியும், இதுவே நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவும், இதுவே நம்மை இந்த உலகத்தின் பாதையில கெம்பீரித்து மகிழ வைப்பதாகவும் இருப்பதினால் இதை நாம் தியானம் செய்வோமா? அப்படியே கண்களை மூடி இருக்கும் இடங்களில ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரிடத்துல உங்களை கொடுங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர். எஸ், அப்படியே கர்த்தரை பார்ப்பீங்களா? அப்படியே ஆண்டவரை பாருங்க. அழகு அழகு நீதான் அழகு. அப்படியே கர்த்தருடைய கரங்களில நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்துல நம்மை அப்படியே மனம் தாழ்த்தி அப்படியே பாதத்தில் அப்படியே பாருங்க. அழகு அழகு நீதான் அழகு. சொல்லுமா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல அழகும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகும் இல்லப்பா. அழகே அழகே நீதான் அழகு, அழகு அழகு
நீதான் அழகு. மனுஷனால் தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவாறு, மனுஷனால் தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவாறு உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை. அழகு அழகு நீதான் அழகு, அழகு அழகு நீதான் அழகு. ஆமாண்டவரே, உம்முடைய அழகு விவரிக்கவே முடியா ஐயா. உம்முடைய அழகு அது கனமகிமைக்குரிய அழகு. அந்த அழகுல என்னை அழகுபடுத்துறதுக்காக நன்றி. இந்த புதிய நாளில உங்க வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அழகுபடுத்துறதுக்காக நன்றி. வாழ்க்கை மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் அழகுபடுத்துவதற்காக உமக்கு நன்றி. உமது பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என்னை தருகிறேன், குடும்பத்தை தருகிறேன், என் சபையை தருகிறேன், சபை மக்களை தருகிறேன், என்னை நேசிக்கிறவர்களை தருகிறேன். உம்மை தேடி வருகிற அனைவரும் அது பாதத்தை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் அழகுபடுத்துவதாக, ஒவ்வொருவரும் உமது நாமத்துக்குள் அழகுபடுத்தி அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இப்போதும் நீ சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்ல என் நாவை தொடுங்க. அதிகாரப்பூர்வமான அந்த மகிமை என் நாவில வைத்து நீங்க பேசுங்க. நானும் என்னை சார்ந்தவர்களும் உம்மை விரும்புகிறவர்களும் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை இந்த புத்தாண்டு நாளில உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை வாசிப்போமா? இந்த வசனத்தை வாசித்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானம் செய்வோமா? சங்கீதம் 115 வார்த்தை. வானத்தையும் பூமியும் படைத்த, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கடந்து போன நாட்களிலே, கடந்து போன வாரங்களிலே, கடந்து போன மாதங்களிலே, கடந்து போன வருஷத்திலே உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்றா? எத்தனை பேர் கண்ணீரோடு இருந்திருப்பீர்கள்? எத்தனை பேர் துக்கத்தோடு இருந்திருப்பீர்கள்? எத்தனை பேர் அழுது கொண்டு இருந்திருப்பீர்கள்? கடந்த காலத்தை, கடந்த நாட்களை, கடந்த வாரத்தை, கடந்த மாதத்தை எத்தனை பேர் நினைத்து நினைத்து அழுதிருக்கலாம், புலம்பிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன், என்னுடைய தகப்பன், உங்களை நேசிக்கிற அப்பா இன்றைக்கு சொல்லுகிறா, வானத்தையும் நான் தான் படைச்சேன், பூமியும் நான் தான் படைச்சேன். ஆக நான் சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறா. விசுவாசம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் பார்த்து விடலாமா? முதல் காரியம் ரட்சிப்பின் ஆசீர்வாதம். ஆமென். ரட்சிப்பின் ஆசீர்வாதம். உன் எதிர்பார்ப்புக்கு பதிலாக ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ எந்த எதிர்பார்ப்போடு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாயோ, இந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து நீ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்படியே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த மனிதன் ஆமென் இயேசு எப்படிப்பட்டவர் என்று எண்ணி அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க 1 முதல் 10 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா போதும்.
அங்கே இந்த மனிதனுடைய வழிமுறையில கிடைத்த ஒரு மகா பெரிய ரட்சிப்பின் ஆசீர்வாதம் மகிமையாய் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஆண்டவராகிய கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவருடைய முகம் எப்படி, அவர் சொல்ல எப்படிலாம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆமென், ஆண்டவர் வருவதற்கு, ஆண்டவர் வரும் பாதையில ஆண்டவர் வருவதற்கு முன்பாகவே இந்த மனிதன் ஓடி வருகிறான். ஹல்லேலூயா. ஓடி வந்து ஒரு மரத்து மேல ஏறி அழகாய் உட்கார்ந்து கொள்கிறான். வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாதபடி அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவருக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். மரத்தின் மேல் ஏறினான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மனிதன் ஒரு குள்ளமானவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அவன் குள்ளமானவன், ஆயக்காரர்களுக்கு தலைவன். ஆமென். பண வசூலிக்கிறவனாயிருந்தான், ஐஸ்வர்யவனாயிருந்தான். இவனுடைய தொழில் அவன் பண வசூல் பண்ணுகிற வழிமுறையாய் இருந்தது. இந்த மனிதன் பாருங்க, பல நாட்களை தன் இருதயத்தில் எண்ணிருக்க கூடும், பல நாட்களாய் இயேசுவை கேள்விப்பட்டிருக்க கூடும், பல நாட்களாய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்திருக்க கூடும். ஆகவே தான் இந்த மனிதன் என்ன செய்தான், எப்படியாவது இன்றைக்கு அந்த இயேசுவை நான் பார்க்கணும் என்று மனதில் எண்ணி எதிர்பார்ப்போடு என்ன செய்தான், ஓடி வந்தான். ஓடி வந்தவன் அவன் குள்ளமானவனாய் இருந்ததினால, ஜனக்கூட்டங்கள் அதிகமாய் இருந்ததினால அந்த மனிதன் என்ன செய்தான், ஒரு மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அந்த சமயத்துல பாருங்க நடக்கிற சம்பவம் என்ன. இயேசு திரளான கூட்டத்தின் மத்தியில அவர் நின்றாலும், இயேசு ஜனங்களோடு பேசிக்கொண்டு இருந்தாலும், இவர் என்ன செய்தார், அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து ಸ್ವಲ್ಪ முன்னுக்கு அவன் நடக்க ஆரம்பித்த போது, அவன் நடந்த வசனத்தை பாருங்க, நடந்த சம்பவத்தை பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு இந்த சகையு ஏறி உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. ஓ, எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இயேசுவை எதிர்பார்த்து இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாயா? இயேசுவை எதிர்பார்த்து உன்னுடைய டிவிக்கு முன்னால நல்ல செய்தி வருமா என்று காத்திருக்கிறாயா? இயேசுவை எதிர்பார்த்து உன்னுடைய மொபைல்ல இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவை எதிர்பார்த்து அப்படி சமூகத்துக்கு முன்பாக ஓடி வந்து அப்படி பாதத்தில் அமர்ந்திருப்பாயானால் உன்னை காண்கிற ஆண்டவர் இந்த சகைவை எப்படி பார்த்தாரோ அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னாரே, அதே கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு, உனக்குள்ள, உன் வீட்டில், உன்னை சார்ந்தவர்கள் மத்தியில இயேசு தங்க விரும்புகிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை உன் தலை மேல, உன் கூடாரத்தில், உன்னை சுற்றி இருக்கிற மத்தியில அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, உன் சாபங்கள் நீக்க, உன் வேதனைகள் உன்னை விட்டு அகன்று போக, ஆமென், இயேசு உன்னை அண்ணாந்து பார்க்கிறார். என் அன்பு மகன், என் அன்பு மகை, நான் நேசிக்கிற பிள்ளை என்று சொல்லி அவர் உன்னை அண்ணாந்து பார்க்கும்போது நீ அவர் கண்களை பார்க்க வேண்டும். அவர் பார்க்கும் பொழுது அவரை நீ பார்க்க வேண்டும். அப்படி நீ பார்க்கும் பொழுது உன் ஆசீர்வாதம் உனக்குள்ளே மகிமையாய் வந்துவிடும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் இயேசுவை பார்க்கும்படியாக என்ன செய்தான்?
மனதில் எண்ணினான். இயேசுவை எப்படிப்பட்டவர் என்று தன் இருதயத்தில் எண்ணி அவன் ஓடி வந்தான். ஓடி வந்தவன் அந்த மரத்தின் மேல் ஏறி உக்காந்தான். ஏறி உக்காந்தவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, சகோவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு அவன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டவுடனே சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இறங்கி வந்தவன் இயேசுவை அழைத்து கொண்டு தன் இல்லத்துக்கு போகிறார். ஆமென். இந்த பாக்கியம் உனக்கு இருக்கிறதா? என் அன்பனே, என் அன்பு மகளே, உனக்கு இந்த பாக்கியம் இருக்கிறதா? ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உன்மேல் மகிமையா இருக்கிறதா? ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாத. கர்த்தருடைய வார்த்தை மெய்யானது. இன்றைக்கு உன் பாவத்தை கழுவும்படி, உனக்கு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்கும்படி ஆண்டவர் உன் முகத்தை அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது நீ எப்படிப்பட்ட மகனாய், எப்படிப்பட்ட மகளாய் இருக்கிறாய். இன்றைக்கு உன்னை கொடு, உன்னை கொடு. இங்கே பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி. ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது என்று சொன்னார், உனக்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது என்று சொன்னார், உனக்கு ஒரு சுகவாழ்வு பிறக்குது என்று சொன்னார், உன்னை சார்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னை பெற்றவங்களா இருக்கலாம், உன் கூட பிறந்தவர்களா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், என்னை போன்ற எத்தனை ஊழியக்காராக இருந்தாலும் இருக்கலாம். ஆனா உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன் சந்தோஷத்தை, உன் மகிழ்ச்சியை, உன் சமாதானத்தை எப்படியாவது உன்னை விட்டு எடுக்கணும். நீ எப்போதும் அழுகணும், நீ எப்போதும் புலம்பணும், நீ எப்போதும் கண்ணீர் வடிக்கணும். அதுதான் இந்த உலகத்தின் வழிமுறை. ஆனா இயேசுவன் கையை பிடிச்சிட்டா, இயேசுவன் வீட்டில் வாசம் பண்ணிட்டா, ஒரு மனிதனாலும் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இங்க பாருங்க, இவன் ஒரு பாவியான மனுஷன் என்று அவனை முறுமுறுத்து, எப்படி இவர் அவன் கூட போகலாம், எப்படி அவன் வீட்டில் அவன் தங்கலாம், அவர் தங்கலாம் என்று தனக்குள்ள எண்ணிக்கொண்டு எல்லாரும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அவன் அன்றைக்கு அந்த சகோவின் இல்லத்திலே தங்கும்படி அவர் கடந்து போனா. சகோவினுடைய இல்லத்திலே அவர் வாசம் பண்ணினா. அப்பொழுது இந்த சகோவி செய்கிற காரியம் என்ன? சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தேனால் நாளத்தனியாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று இயேசு அவனை நோக்கி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தவனாகிய இந்த சகோவை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அடைவான். இவன் ஆபிரகாமின் மேலே விழுந்த அந்த மகிமையை பிடிப்பான். இன்றைக்கு இந்த நாளிலே இவனுக்கு ஆபிரகாமின் வழியில வந்த ஆசீர்வாதம் இவன் மேல் வரும். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடுவோம், மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று அங்கே 9:10 அழகாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உன் இருதய வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உன்னை சார்ந்த எந்தெந்த இடத்துல நிற்கிறாய் அந்த இடத்துக்கெல்லாம் ரட்சிப்பு. அதனால தான் கொடுத்துக்கிறா, ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உன்மேல் வருகிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவப்பிள்ளை ஒரு ஆமென் சொல்லு, அதை ரிசீவ் பண்ணு. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கடந்து போன நாட்களிலே, கடந்து போன சமயங்களிலே நான் துக்கப்பட்டேன், புலம்பினேன், கலங்கினேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டார். இன்றைக்கு எனக்கு என் இருதய வீட்டுக்கு, நாங்க வாசம் பண்ணுகிற என் குடும்பத்துக்கு, நான் போகிடங்கள் வருகிடங்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று, அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்வாயானால், ஆமென், உன் எதிர்பார்ப்பின் பிரகாரம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முறுமுறுப்பார்கள், வேதனை கொடுப்பார்கள்,
சஞ்சலப்படுத்துவார்கள். ஆனா கலங்காத, ஆனா நீ கலங்காத. இயேசுவை எப்படி எதிர்பார்க்கிற? அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் கரங்களை பிடித்து நடத்துவார், அவர் எனக்கு வேண்டியதை செய்வார், ஒரு குறையும் எனக்கு இருக்காது என்று நம்பிக்கையுடைய மகளாய் மகனாய் இருப்பாய் என்றால் உன் எதிர்பார்ப்பு மகிழ்ச்சியாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, எரோமியா 29ஆம் அதிகாரம் அங்கே 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்தி தெளிவாய் சொல்ல ஒரு வார்த்தையை கேட்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. அல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சமாதானத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல வருமானத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல குடும்பத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல வீட்டை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல சபை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல ஊழியக்காரனை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? எதை எதிர்பார்த்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் தலைகள் மேலே இப்பொழுது அமரும். அது சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்கும். இந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகாதபடி, உன் குடும்பத்தை விட்டு விலகாதபடி, உன்னை சார்ந்தவர்களை விட்டு விலகாதபடி நீ கர்த்தரையே நோக்கிப்பார். அப்படி சமூகத்தில் அமர்ந்திரு. இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உண்மையில் நிலைத்திருக்கும். ஆமென். இரண்டாவது நீங்க கவனிப்பீங்க என்று சொன்னால் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இப்போ இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 61:7. அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இரட்டத்தனையான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? பிரியமான பிள்ளைகளே, நீ ஓடி ஓடி சம்பாதித்த சம்பாத்தனை, இரவும் பகலும் நீ பிரயாசப்பட்ட பிரயாசங்கள், நண்பனுக்காகவோ அல்லது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ அல்லது பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக நீ முயற்சி எடுத்த முயற்சிகள் எல்லாம் உனக்கு வீணாய் போகிறதா? வேதனையாய் இருக்கிறதா? உனக்கு வெட்கத்தை உண்டாக்குற வெட்கங்கள் உன் முன்னே இருக்கிறதா? பல முறை நான் கர்த்தர் பாதத்துல காத்திருக்கிறேன். நான் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். ஆனா ஒன்று கூட என் வாய்க்கிலேயே என்று நினைக்கிறாயா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு சொல்லுகிறார், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உன் வெட்கத்துக்கு பதிலாக உன்மேல் வரும். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாய், எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாய், எந்த இடத்தில் நீ தள்ளப்பட்டாய், அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உன் மேல கர்த்தர் வைக்க போகிறார். எனக்கு அன்பான வாலிபனே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, இன்றைக்கு உன் மேல இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீ நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் கர்த்தரையே பிடித்து கொண்டு கர்த்தரால நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர்தான் யோபு. அவருடைய சரித்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை குறித்து அழகாய் வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா 7, 8 நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இருக்கட்டும். 1ஆம் வசனத்தை படிங்க.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். நல்லா பாருங்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. இந்த காரியங்களை எண்ணி பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்படிப்பட்ட இந்த மனிதனையே சாத்தான் விட்டு விடல. ஆனா நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பேர் எடுத்திருக்கிறோம்? உத்தமன் என்று பேர் எடுத்திருக்கிறோமா? இல்ல சன்மார்க்கன் என்று பேர் எடுத்திருக்கிறோமா? தேவனுக்கு பயந்தவன் என்று பேர் எடுத்திருக்கிறோமா? விலகினவன் என்று பேர் எடுத்திருக்கிறோமா? இல்லையே. ஆமென். இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையினால நற்சாட்சி பெற்றவர். தேவன் சொல்றாரு, மனுஷன் சொல்ல, தேவன் சொல்றாரு, இவன் உத்தமன், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று தேவனாக கர்த்தர் இந்த யோபுவை குறித்து அழகா சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரா? நம்ம வாழ்க்கையில ஏன் வெக்கம் வருது? நம்ம வாழ்க்கையில ஏன் தோல்வி வருது? நம்ம வாழ்க்கையில ஏன் சஞ்சலம் வருது? நம்ம வாழ்க்கையில ஏன் போராட்டம் வருது? நம்ம வாழ்க்கையில ஏன் கவலை வருது? காரணம், இந்த உத்தம லிஸ்ட்ல நம்ம இல்ல. தேவனுக்கு பயந்தவர்களா நடக்கல, பொல்லாப்புக்கு விலகல, பொய் மேல பொய், உலக ரீதியான காரியம். ஆமென். யாரிடத்திற்கு வம்புக்கு போகக்கூடாதுன்னா அங்க வம்புக்கு போவோம், அநியாயம் செய்யக்கூடாதுன்னா அநியாயம் செய்வோம், அசுத்தமா நடக்கூடாதுன்னா அசுத்தமா நடப்போம். உத்தமத்துல நம்ம எங்க உறுதியா இருக்கிறோம்? ஆமென். யோபுவை பாருங்க, அவர் உத்தமத்துல உறுதியா இருந்தார். அவரையே சாத்தான் விட்டு விடல. ஒரு பெருத்த அவமானத்தை இந்த யோபுக்கு கொண்டு வருகிறான். ஆமென். 7 குமாரர்கள், 3 குமாரத்தி, ஒரு மனைவி. ஆமென். பாருங்க, அங்க சொல்லுகிறது ரொம்ப அழகாய். அந்த வேதத்தின் கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே அவருக்கு அந்த அத்தியாயத்தில் நீங்க கவனிக்கும் போது அவருக்கு என்னது, அங்கே ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, ஏறு மாடுகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. அவரை சுத்தி எல்லாத்தையும் இந்த சாத்தான் தேவனிடத்திலேயே உத்தரவு பெற்று அதை என்ன செய்தான்? யோபு விட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். யோபு விட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். நீ நான் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நான் எம்மாத்திரம் இன்றைக்கு யோபு போல நம்ம இருக்கிறோமா? யோபு போல நம்ம இல்ல. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை எப்படி நாம காத்துக்கொள்ள முடியும்? அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம பிடிச்சு கொள்ள முடியும்? ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து எப்படி நாம தக்க வைத்துக் கொள்ள முடியும்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா இந்த யோபுவை போல தேவனுக்கு நீங்க உத்தமமாய் இருக்கணும். இந்த யோபுவை போல தேவனுக்கு பயப்படுவர்களாய் இருக்கணும். இந்த யோபுவை போல பொல்லாப்புக்கு விலகலாய் இருக்கணும். இந்த யோபு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறது போல நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். இந்த யோபு எத்தனை வேதனை வந்தாலும் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி தன் பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடு சொத்து அனைத்தும் அழிந்த நேரத்தில் கூட கர்த்தரை விடாதபடி அவர் விசுவாச பாதையிலே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தது போல நீயும் உன் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தா இரட்டத்திலான ஆசீர்வாதம் உன் தலைமையில் வரும். ஆமென். ஆமென். பிசாசானவன் யோபுவை சோதித்து அவன் சொத்துக்களை அழிச்சு அவன் பிள்ளைகளை சாவடிச்சு ஒன்றுமில்லாம ஆக்கினது மட்டும் விடலங்க, மறுபடியும் அவன் சரீரத்தை தொடுகிறான். அவன் சரீரத்தை தொடுகிறான். 2ஆம் அத்தியாயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்படுகிற வார்த்தை 2ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிங்க. அங்கே பாருங்க, யோபுவை மறுபடியும் இந்த சாத்தான் தொட்டு அவன் சரித்துக்குள்ள வியாதியை கொடுத்து அந்த வியாதி நிமித்தமாக தேங்காய் சுரட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி 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 புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சோதனை என்னன்னா, தன்னை நேசிக்கிற தனக்கு சரீரமாய் இருக்கிற மனைவியை தூண்டி விட்டு மனைவி கேட்கிறா, யோ மனுஷா, உத்தமன் என்று பெயரெடுத்த மனுஷனே, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனே, பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனே, உன்னை போல ஒருவன்
யோபுன்னு இந்த பூமியில இல்லைன்னு சொல்லி பேரெடுத்த மனுஷனை இன்னும் ஏயா தேவனே தேவனே கர்த்தரே கர்த்தரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் சரீரம் அழுகுது, நாறி கொண்டு இருக்கிறது, உன்னால முடியல. இந்த நேரத்துல நீ இயேசு இயேசுன்றிய உன் ஆண்டவரை தூசித்து நீ என்ன செய்? ஜீவனை விடும் என்றார். ஜீவனை விட்டு. அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியை பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். அதுக்கு யோபு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கல, உதட்டினாலும் கொடுக்கல, சரீரத்தினாலும் கொடுக்க விரும்பல. இன்னைக்கு நீ நானும் எப்படி இருக்கிறோம்? எந்த விதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம்? பெரிய தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அவர் சொல்றார் பாருங்க, நீ பைத்தியக்காரி போல பேசுற, தேவனிடத்தில் நன்மை பெற்றோம், நாம தீமையை அனுபவிக்க கூடாதா? தீமை அனுபவிக்க கூடாதா என்று தன் உதட்டில் கூட ஒரு பாவம் செய்யாதபடி அவருடைய விசுவாசத்தை இந்த யோபு காத்து கொண்டார். ஆகவே தான் கர்த்தர் இவருக்கு இரட்டத்தியான ஆசீர்வாதத்தை மங்களகரமாய் மகிமையாய் இந்த யோபுக்கு கொடுக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தில் ஆமென், யோபு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று தன் சிநேகிதர்களுக்காக இந்த யோபு ஜெபிக்க ஆரம்பித்தா. நீங்க என்ன செய்வீங்க? உங்க வியாதி நேரத்துல, உங்க வறுமை நேரத்துல, உங்க துக்க நேரத்துல, உங்க கவலை நேரத்துல, உங்க கண்ணீரின் நேரத்துல நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்களா? மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வீர்களா? முடியவே முடியாது. தனக்கே இப்படிப்பட்ட காரியம், தன்னுடைய வாழ்க்கையே இப்படி இருக்குது, நான் இன்னொருத்தருக்கு ஜெபிக்கணுமா அப்படி நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க? உன் ஜெபத்தை உனக்கு ஜெபிப்பதை விட்டு விடுவேன், இயேசுவே வேண்டான்னு மறுதலிச்சு போயிருவேன். ஆனா இந்த யோபு அப்படி அல்ல. தேவரீ சகலத்தில் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி ஆமே தன் சிநேகிதருக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக இவர் ஜெபம் ஏறெடுக்கிறார். இந்த ஜெபம் ஒரு உத்தம ஜெபமாயிருந்தது. இந்த ஜெபம் கர்த்தருடைய மனதை தட்டின ஜெபமாயிருந்தது. இந்த ஜெபம் கர்த்தரையே தனக்குள்ள துரும கொண்டு வந்ததாயிருந்தது. இந்த ஜெபம் இவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு நாள் விலகவில்லை என்று அதிகாரப்பூர்வமாய் இருந்தது. இந்த ஜெபம் பரலோக மகிமைக்குள்ள சென்று பரலோக மகிமைக்குள்ள இருக்கிற கர்த்தரை அவர் பக்கத்தில் கொண்டு வர வைத்தது. இந்த ஜெபம் தான் யோபுவை திரும்பவும் ஆசீர்வதிப்பதற்கு காரணமாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த புதிய ஆண்டிலே உனக்குரிய ஜெபம் சரியாய் இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் ஆண்டவரை நீ விட்டுறக்கூடாது. அப்படி பாதத்தில் உட்காரணும்ப்பா. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் இருந்தால் யோபுவின் ஆசீர்வாதம் உண்மையில் வரும். பாருங்க, அந்த 42ஆம் அத்தியாயத்துல அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இன்றைக்கு இந்த 2024ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடன் என்கிற சிறையிருப்ப, உன் பாவம் என்கிற சிறையிருப்ப, உன் வேதனை என்கிற சிறையிருப்ப, உன்னை சுற்றி வருகிற பொல்லாத அந்தகார கட்டு என்கிற சிறையிருப்ப, உன்னை வேதனைப்படுத்துகிற சிறையிருப்ப ஆண்டவர் இன்றைக்கு இப்போ உன்னை விட்டு நீக்கி போடுவா, உன்னை விட்டு அதை அகற்றி போடுவா. நீ ஆசீர்வாதமாய் மாறப்போகிற வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீ ஆசீர்வதிக்கப்பட போற. அல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க, அங்க என்ன சொல்றார் பாருங்க. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனியாக முத இருந்ததை காட்டிலும் பின்பு இரட்டத்தனியான ஆசீர்வாதம் இந்த யோபுக்கு வந்தது. அதே போலதான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷத்தை உன்னை விட்டுற மாட்டாரு. உனக்கு இரட்டத்தனியா எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உன் வேலைதளத்துல இரட்டத்தனியான ஆசீர்வாதம் வரப்போகுது. உன் வாழ்க்கையில இரட்டத்தனியான
ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ எதிர்பார்க்கிற காரியங்கள இரட்டத்தினான ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான ஆசீர்வாதம், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான ஆசீர்வாதம். முதல் பார்த்தோம் ஆமே ரட்சிப்பின் ஆசீர்வாதம், இரண்டாவது பார்த்தோம் இரட்டத்தினான ஆசீர்வாதம், மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இது. வேதம் சொல்லுகிறபடி சகரியா 9ஆம் அத்தியாயத்தில் 12வது வசனம் தெளிவுபடுத்துகிற வார்த்தை ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. சகரியா 9:12 பார்க்கலாம். வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை என்ன? ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். நம்பிக்கையோடு நீ காத்திருப்பாயானா உனக்கு ஆவிக்குரிய இரட்டிப்பான நன்மை, ஆவிக்குரிய இரட்டிப்பான ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 24:14 வசனம் பார்க்கும்போது உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:18 பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே கர்த்தரால கணப்பெற்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த தீர்க்கதரிசி யார்? எலியா. கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த எலியா செய்தார். எங்கெங்கெல்லாம் போக சொன்னாரோ அங்கெல்லாம் போனார். என்னென்னலாம் பண்ண சொன்னாரோ அதெல்லாம் பண்ணார். எலியாவை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அவர் அற்புதமான காரியங்களை செய்தார். இதை கண்ட ரைட் காட் ஹல்லேலூயா, இதை பார்த்த எலிசா இந்த எலியாவை உற்று கவனிக்கிறார். எலியாவுக்குள் இருக்கிற வரங்களை பார்க்கிறார். எலியா போகிற இடங்கள்லாம் மகா பெரிய மேன்மையான அற்புதங்கள் நடக்கிறது. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய், எலியா கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்கிறவராய், எலியாவின் வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறபடினால் இந்த எலியாவை பின்பற்றின எலிசா ஆமென் எப்படியாவது எலியாவிடத்தில் இருக்கிற அந்த வரத்தை நாம பெற்றுக்கொள்ளணும், எலியாவிடத்தில் இருக்க அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த எலியாவை பின்பற்றுகிற எலிசாவை கவனிங்கள். எலியா ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பு நிற்கும் பொழுது கர்த்தர் அவரை சுழல் காற்றிலே பரலோக மகிமைக்கு நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பினார். அவர் விரும்பும் நேரத்தில் எலியாவுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனத்தினால் வெளிப்பட்ட சில ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. எலியாவோடு கர்த்தர் பேசினதும் எலியா எங்கே கர்த்தர் போ சொன்னாரே அங்கு போவதிலும் இந்த எலியா பிரியம் கொண்டபடினாலே தன்னை பின்பற்றி வருகிற தனக்கு பின்னால் இருக்கிற எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், எலிசாவே நான் இப்பொழுது சுழற்காற்றில் எடுக்கும்படி கர்த்தர் என்னை போக சொல்ல இடங்களுக்கு நான் போகிறேன், அதனால் நீ என்ன செய், இங்கே இரு என்ற அந்த வார்த்தையை இந்த எலியா தொடங்குகிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுபவித்தார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நீ பெத்தேலுக்கு போகிறீரா? போகும் நீர் போ. ஆனால் அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அடுத்து சொல்றார், அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கவனிங்க அடுத்த வசனத்தை கவனிச்சு 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பின்பு எலியா அவரை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு என்றார். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதற்கு சொல்றார், நான் உம்மை விடுவதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. முதல் என்ன? எரிகோவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்.
பெத்தேலுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? எரிகோவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார் அதே போல எலிசாவே நீ இங்கே இரு, நான் யோர்தானுக்கு போகிறேன். அதற்கு இவர் சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்ன பிரகாரம் எலியா சரியான இடத்துக்கு வந்து விட்டார். அப்பொழுது தன்னை பின்பற்றி வந்த எலிசாவை உற்று கவனிக்கிறார். எலிசா, நீ சொன்ன பிரகாரம் என்னை விடாம என்னை பின்பற்றி எனக்கு பின்னே நீ வந்திருக்கிறாய், இப்ப நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆமென். அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆவியின் வரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வேணும்? ஆவியின் வரம். எனக்கு ஒரு பங்களா கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு காரை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பெண்ணை கொடுங்க ஆண்டவரே, நல்ல கோல்ட கொடுங்க ஆண்டவரே. இந்த எலிசா கேட்கவில்லைங்க. இந்த எலிசா கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், ஐயா நான் உம்மை பின்பற்றி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிற அந்த வரம், உங்களிடத்தில் இருக்கிற அந்த மகிமை, உங்களிடத்தில் இருக்கிற அந்த வல்லமை எனக்கு ரெட்டிப்பா வேணும், ரெட்டிப்பா எனக்கு கிடைக்கணும். அதான் நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். இன்றைக்கு சபையில் இருக்கிற என் தேவ பிள்ளையே, ஊழியக்காரனை நீ எந்த விதத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறாய்? உன்னை நடத்துகிற உன் கர்த்தரை எந்த விதத்தில் நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாய்? உன்னை எப்படி ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார்? நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்? உலகமே கதி, சம்பாத்தனையே கதி, பணமே கதி என்று ஓடிக்கொண்டு கிடக்கிறாயே. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரரே, இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறீங்க. நீங்க கர்த்தரை போல மாறணும். கர்த்தரிடத்தில் உள்ள அனைத்து வரங்களும் உங்களுக்குள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, உலகத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாதவனை ஜெயிக்கணும்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, இந்த இரட்டிப்பான வரங்கள் உங்களுக்குள்ள வர வேண்டும். இந்த வரங்கள் இருந்தால் நீ சகலத்தையும் ஜெயமெடுப்ப. உனக்குள்ள தரித்திரம் இருக்காது. ஒருவேளை கர்த்தர் வந்து விட்டா அவரோடு கூட ராஜ்யத்துக்கு நீ பறந்து சென்று அப்படி வலது பக்கத்துல நீ உட்காருவ. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த புதிய நாளில நீ பெற்றுக்கொள்வாயா? எலியாவை பின்பற்றின எலிசா கேட்டபோது எலியா சொல்லுகிறார், அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ள போது என்னை நீ கண்டால், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றால் கிடைக்காது. அல்லேலூயா. சபைக்கு வருவது ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, சபையில் வந்து உட்காருவது ஏதோ ஒரு பொருளுக்காக அல்ல. இது கண்காட்சிக்குரிய இடம் அல்ல, இது சினிமா தியேட்டரும் அல்ல. எங்க அப்பாவும் அவரை சார்ந்த தூதர்களும் வாசம் பண்ணுகிற இடம். நீ சபைக்குள்ள வந்து அவரை கண்டால், அவரை பார்த்தால், அவரோடு நீ பேசினா, நீ விரும்புகிற, நீ கேட்கிற அனைத்து காரியங்களுக்கும் பதில் கிடைக்கும். அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிழ்ச்சியாய் நடத்துவார். இந்த எலிசாவிடத்தில் இருந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறதா? உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எலிசா எலியாவை பின்பற்றின பொழுது பின்னால் வந்த தீர்க்கதரிசிகள் எலியாவுடைய மனதை கலைக்க பார்த்தார்கள். எலியா பின்பற்றி போக எலிசாவை எலிசா எலியாவை பின்பற்றி போகும்போது அதை தடை செய்ய பார்த்தார்கள். ஆனால் இந்த எலிசா அதை விடவில்லை. அந்த எலிசா அதை விடவில்லை. அந்த வார்த்தை மகிமையானது, அந்த வார்த்தை கனமானது, அந்த வார்த்தையை விடாதபடிக்கு, ஆமென், தனக்கு வேண்டியதெல்லாம் வரங்கள் தான், தனக்கு வேண்டியதெல்லாம் இரட்டிப்பான வரங்கள் தான். அந்த வரத்தை பின்பற்றினா, அந்த வரத்தை விடவில்லை. அந்த வரத்தின் மேல உறுதியாய் இருந்தார். அந்த வரத்தை பின்பற்றும்படி அவர் என்ன நடந்தாலும் நான் எலியாவை விடமாட்டேன், என்னுடைய எஜமான விடமாட்டேன் என்று சொல்லி எலியாவை பின்பற்றியே இந்த எலிசா வந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நானும் கூட அப்படிதான். என்னை நடத்தின ஊழியக்காரர் என்னை அடிக்கடி டிகிரேட் பண்ணுவார். என்னை தள்ளிவிட பாப்பா, நீ உபவாசம் போடாத, நீ இப்படி ஜெபிக்காத, இப்படி காத்திருக்காத, அப்படிலாம் எனக்கு சொல்லுவா. நான் சொல்லுவேன், உங்களை நடத்துகிற ஆண்டவர் தானே என்னையும் நடத்துகிறா.
உங்களுக்குள்ள இந்த வரங்கள்லாம் கொடுத்துருக்காருல, அப்ப எனக்கு அந்த வரங்கள் வேண்டாமா? அப்படி சேலஞ்ச் பண்ணி தான் காடுகள்ல, மரத்துக்கு அடியில, பாறைகளுக்கு அடியில போய் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பாதத்தை காத்து, ஆண்டவரே எனக்கு உங்க வரங்கள் வேண்டும்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை அபிஷேகங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்திருப்பேன். இந்த எலியாவை பின்பற்றின எலிசா எப்படி காத்திருந்தாரோ, நம்பிக்கையோடு இருந்தாரோ, அந்த நம்பிக்கையை தேவன் நிறைவேற்றினார். ஆமென். எலியா சொல்லுகிறார், நான் சுழல் காற்றில் எடுக்கும் பொழுது என் மேல் இருக்கிற சால்வை கீழே விழும் பொழுது அதை நீ பிடிக்கவும் என்னை பார்க்கவுமா இருந்தால் நீ கேட்பது, நீ விரும்பது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எலிசா அதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்தை எலிசா விடவில்லை. அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இங்க வெளிப்படுகிறது. எலியாவை கர்த்தர் சுழற்காற்றில் எடுக்கிறார். உடனே எலியா மேலிருந்து விழுகிற அந்த சால்வை அப்படியே கீழே வருகிறது. என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொல்லி சத்தமிட்டு அப்படியே அந்த சால்வையை கேட்ச் பண்ணி அப்படியே அதை பிடித்து கொண்டு அவரையே உற்று பார்த்தபடினால் எலியாக்குள் இருந்த வரம் ஒரு பங்கா இருந்தது என்று சொன்னால் எலிசா மேல் வரும் பொழுது அது இரட்டிப்பாக அப்படியே எலிசாக்குள் வந்தது. எலியாய் செய்தது 7 அற்புதம் என்று சொன்னால் எலிசா செய்தது 14 அற்புதங்களாக கர்த்தர் மாற்றினார். இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது, நம்பிக்கை வைத்தது, காத்திருந்தது, பின்தொடர்ந்தது அனைத்துமே நிறைவேறிவிட்டது. இங்க இருக்கிற மூப்பர்களே, சபை குடும்பங்களே, ஊழியக்காரர்களே, இன்றைக்கு கர்த்தரை நீங்க நம்புவது உறுதியாயிருந்தால், நீங்க ஆண்டவரை பிடிக்கிற பிடி சரியாயிருந்தால், நீங்க கர்த்தரையே பின்பற்றி சபைக்குள்ள போய் நீங்க காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், எலியாவை பின்பற்றினவனுக்கு என்ன கிடைத்ததோ அது உங்களுக்கும் கிடைக்கும். உங்களையும் ஆசீர்வதிப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற இடங்களில எழுந்திருப்போமா? அல்லது அப்படி இருக்கிற இடங்களில முழங்கால் படியிடுவீர்களா? ஆண்டவரை பாப்பைகளா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை அதை மற்ற ஜனங்களுக்கு காண்பிப்பீர்களா? உங்க தரித்திர வாழ்க்கையை மாற்றி உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கனப்படுத்தி நீங்களும் நானும் வாழப்போகிற வாழ்க்கை பரலோக மகிமைக்கு கனமாய் காண்பிக்கும்படி இன்றைக்கு கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இங்கே சொல்லுகிறது, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அதை எதிர்பார்த்து நீங்க நிற்பீங்களானால் நிச்சயம் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ஒரு குள்ளமான மனிதன் கர்த்தரை பார்க்க வகை தேடினான், எதிர்பார்த்தான். அவன் வாழ்க்கையில ரட்சிப்பின் ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபு மேல வர்றதுக்கு காரணம் என்ன? அவர் உத்தமத்தை கொஞ்சம் கூட விடவில்லை. அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபடினால் இந்த இரட்டத்தினான ஆசீர்வாதம் யோபு மேல மகிமையாய் வந்தது. அதே ஆசீர்வாதத்தை உன்மேல கொடுக்க விரும்புகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக உன்மேல் வரங்கள் கொடுக்க, அபிஷேகத்தை கொடுக்க, அந்நிய பாஷையின் மகிமையை கொடுக்க, தரிசனங்களை கொடுக்க, தீர்க்க தரிசனத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே எல்லாரும் உங்க முழங்கால்களை தாழ்த்தி அல்லது எழுந்து நின்று ஆண்டவரை பார்ப்பீங்களா? ஆண்டவரே, ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இல்லாம, ஆண்டவரே இரட்டத்தியான ஆசீர்வாதம் இல்லாம, இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லாம நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு தகுதி அல்ல, நான் தகுதி அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெறாதபடி இந்த உலக ரீதியாய் வாழ்கிறவனா இருந்தால் நான் உம்முடைய பார்வையில நான் தகுதி அல்ல. என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, என் மேல் இறங்கி வாங்கப்பா. இஸ் காட் ஜீசஸ். ஆண்டவன் நல்லவர், ஆண்டவன் நல்லவர். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் கீழே விழுந்துருவாங்க, தரித்திரர்கள் மேலே எழுந்திருப்பார்கள். எஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட வழிமுறைகளில் அநேகர் விழப்போகிறார்கள். அரசியலுக்குள்ள பல குழப்பங்கள், நெருக்கடிகள் வரும். இதனால் போக்குவரத்துகள் தடையாகும்.
இதனால் பல இடர்கள் ஆமே மனித வாழ்வுக்கு தடையாயிருக்கும். அரசியலுக்குள்ள வருகிற போராட்டங்கள் நிமித்தம் ஆமே ஒருவனுக்கு ஒருவன் அடித்துக்கொண்டு அவன் தகப்பனாய் இருந்தாலும் ஆமே மகனாய் இருந்தாலும் ஒருவருக்கொருவன் எதிராக நிற்பார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த ஆண்டில் நடக்க போகிறது. என கண்பான தேவ பிள்ளையே, நீ தேவனை நம்பியிருப்பாயானால், தேவன் சமூகத்தில் இருப்பாயானால் கர்த்தர் உண்மையில் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடி நான் பூமியை குலுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சுமார் 7 அமே பட்டணங்களிலே அம்மே தேவனுடைய கோபாக்கினை போல அம்மே பெருவெள்ளம் அம்மே காற்றை போல் முழக்கடிக்கும், அந்தகாரம் சூழ்ந்துவிடும். சடிதியாய் வருகிற பெருவெள்ளத்தில் அநேகர் பாதிக்கப்படுவார்கள், வீடுகளை இழப்பார்கள், அம்மே தன்னுடைய ஆசீர்வாதங்கள் இழப்பார்கள், தன்னுடைய வருமானங்கள் இழப்பார்கள், இருண்டு போன இடத்திலே அம்மே கிடப்பார்கள், சாப்பாட்டுக்கு இடம் வழி இல்லாம அம்மே தொடர்புக்கு வழி இல்லாம யார் என்னை காப்பாற்றுவார்கள், யார் என்னை காப்பாற்றுவார்கள், யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு தகப்பன் வருவானா, அண்ணன் வருவானா, அம்மா வருவாளா, மனைவி வருவாளா, யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று ஏக்கத்தோடு தவிக்கிற ஒரு நாட்களை மீண்டும் கர்த்தர் இந்த பூமி மேல் வைத்திருக்கிறார். பெரும் குழப்பத்தின் இரைச்சல்கள் உண்டாகும். கல்வி திறன்களிலே சில தடைகள் எழும்பும். எஸ், வானம் இருண்டு போன நிலையை காண்பீர்கள். பூமி பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். கடலுக்குள்ளே அமே கொந்தளிப்பு உண்டாகி அமேன், கடலுக்குள்ளே கொந்தளிப்பு உண்டாகி அமே பெரும் புயல் போல எழும்பும். பனிக்கட்டிகள் ஆமே உடைந்து பல சேதங்களை உண்டாக்கு, வெள்ளம் போல் மலை போல் புரண்டு ஓடி வரும். ஆமென். எஸ், தொழில் அதிபதிகள் ஆமே தங்கள் வேதனையோடு பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் தொழிலில் நான் விழுந்து போனேன் என்று சொல்வார்கள். பல சபைகளிலே பிரிவினைகள் எழும்பும், ஒருத்தருக்கொருத்தர் அடித்துக் கொள்வார்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமாக விசுவாசிகள் எழும்புவார்கள். எஸ் எஸ், சில சபைகள் அடைக்கப்படும். ராபானா துரபியாக்காமா, கர்த்தருடைய வார்த்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால், ஆமே இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால், சபைக்குள்ளே உங்களுடைய முழங்கால் தரித்திருக்கும் என்றால், கர்த்தரோடு பல மணி நேரங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் தப்பித்துக் கொள்ளும். நீங்கள் எந்த பட்டணத்துக்காக, எந்த தேசத்துக்காக உங்கள் கண்ணீரோடு கதறி அழுகிறீர்களோ அது காக்கப்படும்படி கர்த்தருடைய அனுக்கிரமம், கர்த்தருடைய வல்லமையும் உங்களை கொண்டு மகிமையாய் நிறைவேறும். அநேக வாலிபர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கர்ப்பங்கள் தரிக்கப்படுவார்கள். வாலிப பிள்ளைகளே கவனம், எச்சரிக்கை என்று சொல்லுகிறார். எஸ், அநேக குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பிளவுகளை உண்டாக்கும்படி பொல்லாதவன் எழும்பியிருக்கிறான். கவனம் செலுத்துங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். God, in the name of Jesus, அப்பா உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில சட்ட திட்டங்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக முரண்பாடாய் எழும்புகிறது. அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்போது ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து, அவளுக்கு காவலராயிரு. அப்படி இருப்பாயானால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வரும். எஸ், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு மங்களகரமாய் தந்திருக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க சொன்னீங்களே, இந்த ஆசீர்வாதம் எங்களை காக்கட்டும், எங்கள் குடும்பங்களை காக்கட்டும், எங்கள் சபையை காக்கட்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மங்களகரமாக ஆசீர்வதிக்க போகிறார். பகை வேண்டாம், கசப்பு வேண்டாம்,
தூக்கி எறிங்க. ஒருத்தர் ஐக்கியமாங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. ஆமென்.